இப்போ காடைக்கறி வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து 4 காடையோட கறி. இப்போ இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பூண்டு, அதில் 3/4 பாகம் வந்து இஞ்சி எடுத்து மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பெரிய சைஸ் ஒரு பட்டையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சோம்பு, அப்புறம் இலை, அப்புறம் கிராம்பு, ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ காடைக்கறி குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயை விட்டுட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் போட்டுட்டு தாளிக்க வேண்டியது தான். இதை நல்லா கருக விடாமல் வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதோட ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுத்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போடலாம். இப்போ வெங்காயம், தக்காளி கூட இந்த பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடணும். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில். இப்போ நம்ம வந்து சுத்தம் பண்ணி வச்ச கறி எடுத்து அந்த வதங்கின வெங்காயம், தக்காளி கூட மிக்ஸ் பண்ணிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா வேகணும். மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா மூடி போட்டு மூடிடணும். இப்போது கறியில் உள்ள தண்ணியெல்லாம் இறங்கி நல்லா கறியும் கொஞ்சம் வெந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து குழம்புக்கு வந்து கரைச்சி வச்சுருக்கேன் எல்லாத்தையும். இதில் வந்து மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, மசாலா, சிக்கன் மசாலா, அப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா வெந்துருச்சு கறி. அடுத்து நம்ம கரைச்சி வச்ச குழம்பு கரைசலை வந்து இதில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு கரைசலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா நல்லா கொதிச்சிருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதித்தா கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் மறுபடியும் மூடி போட்டு மூடிட்டு மறுபடியும் கொதிக்க வைப்போம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
நல்ல வாசமாகவும் இருக்குது. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. எனக்கு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.